தஞ்சை மாவட்டம் சாத்தனூர் பகுதியில் ஒரு மாதமாக குடிநீர் தண்ணீர் கிடைக்காததால் காலி குடங்களுடன் சாலையோரம் நின்று பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். விக்னேஷ், அங்கு ஒரு மாதமாக குடிநீர் கிடைக்காததுக்கான காரணம் என்ன? மேலும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. தஞ்சை மாவட்டம் 69 சாத்தனூரில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க ஏதுவாக 9 குடிநீர் தொட்டிகள் இருந்து வருகின்றன. கடந்த 5 மாதத்திற்கு மேலாக சரிவர தண்ணீர் கிடைக்கவில்லை என்றும், குடிநீர் தொட்டிகள் சுத்தம் செய்யாமல் சரிவர பராமரிக்காமல் இருப்பதால் சுத்தமான குடிநீர் கிடைக்காத நிலையில் இருந்து வருவதாகவும், தற்போது 1 மாதத்திற்கு மேலாக குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருவதாகவும் கூறி சாத்தனூர் காந்தி சிலை அருகே 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களோடு போராட்டம் மேற்கொண்டனர். மேலும் அவர்கள் கூறுகையில், இந்த பகுதியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தண்ணீர் சுத்தமாக கிடைக்கவில்லை என்றும், குடிநீர் தொட்டிகளை முறையாக பராமரித்து குடிநீர் வழங்க ஏதுவான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும், 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் காலை மாலை என்று 2 வேளைகளிலும் பள்ளி, கல்லூரி மற்றும் பல்வேறு பணிகளுக்கு செல்ல ஏதுவாக பேருந்துகள் இயக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இவர்கள் கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சாத்தனூர் பகுதியில் குடிநீர் கிடைக்காததால் காலி குடங்களோடு பெண்கள் போராட்டம் மேற்கொண்ட நிலையில் அவர்களிடம் திருநீலகிரி போலீசார் மற்றும் திருவிடைமருதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், இன்று மாலைக்குள் 2 நாட்களிலோ முற்றிலுமாக தண்ணீர் கிடைக்க ஏதுவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் அந்த மக்களிடம் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். எல்லாம் எந்த தெருவுமே, பெரிய தெரு, அம்மாள் தெரு, மேலப்புயல் தெரு, கீழப்புயல் தெரு, தண்ணி 1 மாசமாக வரல. நாங்க வரலன்னு எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு தான் இருக்கோம். எல்லாம் மனுலாம் கொடுத்தாச்சு, ஆனா தண்ணி வரது இல்ல. அதனால இங்க காந்தி சிலை அருகே சாலை மறியல் பண்றோம். தண்ணி எங்களுக்கு முதல்ல வரட்டும். மோட்டர் வீட்டுல இழுத்துக்கிறாங்க. அது இழுத்து டேங்க்ல இழுத்துட்டு அதை தோட்டத்துக்கு இது பண்றாங்க. எங்களுக்கு தண்ணி பொழுதன்னைக்கு வேணாம். காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வரட்டும். சாயங்காலம் 4 மணில இருந்து 8 மணிக்கு வரட்டும். இடையில தண்ணி வேணாம். நாங்க அதுக்குள்ள நாங்க புழங்கிப்போம். இதெல்லாம் 1 மாசமா தண்ணியே வரல. நாங்க குடிக்கிற தண்ணி காலி தண்ணி தான் வருது. அந்த காலி தண்ணி குடிக்கிறதால பிள்ளைங்களுக்கு ஜுரம் வருது. அதுவே 1 மாசத்துக்கு போட்டுருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். அதனால இப்ப நான் கேன் தண்ணி வாங்கி நான் குடிச்சிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஜுரம் இருக்கா இல்லாம போதும்ட்டு கேன் தண்ணி வாங்கி நான் குடிச்சிட்டு இருக்கேன். அந்த காலி தண்ணி கூட எங்களுக்கு புறந்ததுக்கு வர மாட்டேங்குது சார். அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்காக நாங்க போராட்டம் பண்றோம் சார். இல்ல குடிநீர் வசதி கிடையாது. 8 மாசமா ஆகும்போது எங்க ஊருக்கு தண்ணி வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சார். அதிகாரிகிட்ட சொல்லி எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கல.